ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஆனால் நிறைய பேர் நல்லா இல்லை, பதட்டமாக இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே நடத்தின ஒரு வான்வெளி தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு போருக்கான அச்சாரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஈரானும் தன் பக்கத்தில் அமெரிக்காவுடைய துருப்புகள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் எபிக் பியூரோ அப்படிங்கிற பேரில் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலை எதிர்கொள்ள அளவுக்கு ஈரானுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ச்சியான பொருளாதார தடைகள்னால ஆரம்பத்திலேருந்தே வறுமையான நாடுகளால் மட்டுமே அறியப்பட்ட ஈரான் இன்னமும் வலிமை கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், அதாவது ட்ரம்ப் பதவி ஏற்றவுடனே அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய ஆட்சி அமைப்பையும் மாற்ற வேண்டும், அதன் ஆட்சியே இருக்கக்கூடாது, அயதுல்லா தான் என் முதல் எதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னைக்கு அவரை கொண்டுட்டாங்க. ஆரம்பத்தில் கொல்லலை அப்படின்னு சொன்னேன். ஈரானும் இப்போ ஆமாம் அவர் இறந்துட்டார் அப்படின்னு காலையில் அவங்கள முத்துக்கிட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, அவருடைய மகள், மருமகன், பேத்தி எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துல குண்டு வீசி சிதறடிச்சிருக்காங்க. நிறைய மரணங்கள் நடந்திருக்கு. எல்லாமே வெளிச்சத்துக்கு வருமாங்கிறது தெரியல. இது எதன் காரணமாக நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எங்கெல்லாம் எண்ணெய் கிணறு இருக்கிறதோ அங்கெல்லாம் அமெரிக்காவின் நச்சு நாக்குகள் நீரும் அந்த வளங்களை எல்லாம் சுருட்டி எடுத்துக்கொள்ள போகும். அதே விஷயம்தான் ஈராக்கு நடந்துச்சு, இப்போ ஈரானுக்கு நடந்துட்டு இருக்கு. என்னைக்கான ஒரு போர் தான் இது. இது 3ஆம் உலக போரா மாறுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அப்படின்னு மாறவே மாறாதுன்னா சொல்லவே முடியாது. அப்போ இந்தியா யார் பக்கம் நிற்குன்னு தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கு பெரும் ஆபத்துகளும் காத்திருக்கு. சும்மா நம்ம ஈரான், இஸ்ரேல் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வெளியேறிடவே முடியாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சைனாவின் ஆதரவு உள்ள நாடுகள். அத்தனை இடங்களிலும் சைனாவின் துருப்புகள் நிற்கும். பாகிஸ்தானை சொல்லவே வேணாம். இலங்கையில் சைனாவுடைய துருப்புகள் தாராளமாக நிற்க இடம் கொடுப்பாங்க. பங்களாதேஷில் கண்டிப்பாக நடக்கும். அத்தனையும் எதிரி, சுற்றியுள்ள அத்தனை நாடுகளையும் நட்பு நாடுகளாக இல்லாமல் இந்தியா எதிரி நாடுகளாக மாற்றி வைத்து விட்டால் எந்த நாட்டில் எந்த போர் நிகழ்ந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் நிஜமான விஷயம். இனிமேல் என்ன ஆகும், ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்திலேருந்தே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்துக்கலை. காரணம், அவங்களுடைய சட்டத்திட்டங்கள், அவங்க எண்ணெய் வளத்தை அவங்க பயன்படுத்தின விதம், இது எதுவுமே அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அமெரிக்கா தன்னுடைய பெரிய மனப்பான்மையை விடவே இல்லை. அதுவும் இந்த அயோதுல்லா அலி கமேனி தனியாக காவல்துறையை தாண்டி இஸ்லாமிக்குன்னு ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறாரு. அந்த ஃபோர்ஸோடு இருந்துக்கிறாரு. அந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அப்படின்னு நம்புறாரு. எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. எந்த நாட்டுக்கூடையும் சமரசம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருக்கார். இஸ்ரேல் கூட நேரடியான போர் பண்ணலைன்னாலும் அவ்வப்போது அவங்களுடைய தளங்களை முற்றுகிட்டு தான் இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரங்களுக்கு இவங்க தான் பணம் கொடுக்குறாங்க, ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிற புகார் இருக்குது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமெரிக்காவுடைய கண்களை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு பண்ணிட்டாங்க. எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு என்னன்னா, புதுசாக ட்ரம்ப்பை கொல்ல முயற்சி பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஐநா சபையோட பிரதிநிதி, அமெரிக்காவோட பிரதிநிதி மைக்கேல் வால்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அடிப்படையில் எண்ணெய் வளத்துக்கான ஒரு போர், யார் வல்லரசு யார் பெரியண்ணன் அப்படிங்கிறதுக்கான ஒரு போர். ஸோ நலிந்து போன ஒரு நாட்டை மீண்டும் நலிக வைக்கிறாங்க. அந்நாட்டு குடிமக்கள் அகதிகளாக மாற போகிறாங்க. இந்த கண்ணீர் கதைகள் நீளமாக இருக்கும். ஒரு சமயத்தில் இலங்கையில் நடந்துச்சு, பாலஸ்தீனத்தில் நடந்துச்சு, இப்போ அடுத்து ஈரானை குறி வச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இது முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய விஷயங்கள். 1980 88 வரைக்கும் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துச்சு. 8 வருஷங்கள் நடந்துச்சு. அதுலேயே நலிஞ்சு போச்சு ஈரான். அந்த சமயத்தில் ஈராக்குக்கு ஆதரவாக இருந்தது, ஃபுல் பேக் பண்ணது அமெரிக்கா. அத்தனை வருஷம் இருந்து ஈரானை தோக்கடிச்சிட்டு அடுத்த ஒரு 2 வருஷத்தில் ஈராக்கு கூட போரிட ஆரம்பிச்சது அமெரிக்கா. சதாம் ஹுசேனை கொன்று தீக்கிற வரைக்கும் அதனுடைய பசி அடங்கவே இல்லை. அமெரிக்கா எப்பொழுதுமே இப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. யாருடனும் நட்பாக இருந்ததில்லை, யாருடனும் உண்மையாக இருந்ததில்லை அப்படிங்கிறத நிஜம். சுயநலமான ஒரு அமெரிக்கா. ஒவ்வொரு அதிபர்களும் அதே வேலையை மட்டும்தான் பண்ணுறாங்க. தங்கள் நாடு வல்லரசு அப்படிங்கிற ஸ்தானத்துலேருந்து எந்த வகையிலையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி டாலருடைய மதிப்பு சரிஞ்சிக்கிட்டே வருது, நிலையில்லா தன்மை இருக்குது. அப்படிங்கும்போது அதை சரிப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான் இது.
அதுக்காக ஈரான் வந்து ஒரு பொற்கால நாடு, பொற்கால ஆட்சி நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பெண் அடிமைத்தனம் கிட்டத்தட்ட தாலிபனுக்கு இணையாக இல்லை அப்படின்னாலும் அடிமைத்தனங்கள் இருந்து தான் இருந்துச்சு. 1950க்கு முன்னாடி பெண்களுடைய சுதந்திரம் இப்போ கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நிஜம்தான். எங்களுக்கு பர்தா போட விருப்பம் இல்லை அப்படின்னு பெண்கள் வெளிப்படையாக சொன்னாலும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். இந்த நாட்டில் வசிக்கணும்னா, நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் இப்படி தான் இருந்தாகணுங்கிற கட்டாயங்கள் இருக்குது. காவல்துறையை தாண்டி இஸ்லாமிக்கான ஒரு புரட்சிப்படையை உருவாக்கி அது மூலமாக கண்ணு மண்ணு தெரியாமல் காட்டு மிராண்டித்தனமான அடக்குமுறைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை இருந்துகிட்டு தான் இருக்குது. தங்களை ஒரு இஸ்லாமிக் குடியரசு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக அறிவித்ததுக்கு அப்புறமா அவர் பண்ணது அத்தனையுமே அடக்குமுறைகள் மட்டும்தான். அங்கேயும் உள்நாட்டு பொருள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தெளிவாக ட்ரம்ப் பேசும்போது நான் உங்களுக்காக ஒரு உதவி செஞ்சுருக்கேன், உங்களுக்காக ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்துட்ருக்கேன், ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க, ஒரு புதிய அரசை நிறுவிங்க, அடுத்த ஒரு வாரத்துக்கு யாரும் வராதிங்க, நாங்கள் குண்டு போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்கள் பாதுகாப்பான இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ தைரியமான வார்த்தையாக இருக்கும். நாங்கள் உங்கள் தேசத்தில் குண்டு போட்டு துளைப்போம், இங்கே பாதுகாப்பாக ஒழிஞ்சிக்கிறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய. யாரும் அவரிடம் உதவி கேட்கவே இல்லை. இஸ்ரேல் மக்கள் யாரும் போய் எனக்கு உதவி பண்ணுங்க எங்கள் தேசத்தில், அவங்களுடைய தேசம், அவங்களுடைய உள்நாட்டு கலவரங்கள், அதுக்குள்ளே நம்ம இன்னொருத்தவங்க போகக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் மூக்க நுழைக்கிறது அமெரிக்காவின் அடிப்படை உரிமைகள் ஒன்றாவே அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் போரையே தவிர்த்தது நான் தான் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் மோடி மௌனமாகவே இருக்கார். எல்லாமே அமெரிக்காவை சுற்றி தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவை சுற்றி தான் ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரம்மையை உருவாக்கியிருக்காங்க. ஒரு உருவாக்கத்தை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அத்தனை உலக நாடுகளும் ஆமோதிக்குது, இங்கிலாந்து உட்பட. ரஷ்யா ஆல்ரெடி ஒரு போர்னால பலவீனமாயிடுச்சு, எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. இந்தியா இப்படி மௌனமாக இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இந்தியாவுக்கு புரியவும் மாட்டேங்குது. ஏன்னா இந்தியாவை சுற்றி நான் எத்தனையுமே சொல்கிறதா, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் நட்பு நாடுகள் கிடையாது. நீர் பூத்த நெருப்பாய் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, எப்போ வேணாலும் வெடித்து சதறலாம். அமெரிக்காவோ சைனாவோ ரெண்டும் எப்படியும் எந்த சூழ்நிலையிலும் ஒன்று சேரும் வாய்ப்புகளே கிடையாது. நாம் யார் சைடு சேரும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா சைனா சைடு நம்ம சேரக்கான வாய்ப்பு கிடையாது. சீனா கூட நமக்கு அருணாச்சல பிரதேசத்தில் எல்லை பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தான் கூட பிரச்சனை இருக்குது, பங்களாதேஷ் கூட பிரச்சனை இருக்குது, ஸ்ரீலங்கா கூட பிரச்சனை இல்லைனாலும் சீனாகிட்டேருந்து ஸ்ரீலங்கா அவ்வளோ பணத்தை கடனாக வாங்கி தான் தன்னுடைய நாடு திவாலாகாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ சீனாவுக்கு நன்றியோடு தான் இருக்கும் இலங்கை. ஸோ சுற்றி உள்ள நாடுகள் அத்தனையுமே எதிரி நாடுகளாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் 3ஆம் உலகப் போர் வந்தால் சீனாவும் அமெரிக்காவும் எதிராக நின்னா இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக சீனா கூட சேர்க்க வாய்ப்பு கிடையாது. அமெரிக்கா கூட சேர்ந்தால் முதல் ஆபத்து நமக்கு தான். பயமுறுத்துறங்கிறதெல்லாம் கிடையாது. உலக அரசியல் எப்படி தான் இருக்கு, இது அப்படியே நீர் பூத்த நெருப்பாக அப்படியே அணைஞ்சு போயிடலாம், இல்லை வெடித்து எரிமலையாக சிதறவும் செய்யலாம். எல்லாத்துக்கும் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அணு ஆயுத புரட்சி, அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஆயுதங்களை தடை செய்யணும்னு ஆரம்பித்த விஷயம்தான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இஸ்ரேல் செய்த சோதனைகள், அவங்களுடைய ஏவுகணை சோதனைகளை எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவையும் எதிர்த்த அமெரிக்கா இன்னைக்கு இஸ்ரேல் மேலே ஏவுகணை வீசியிருக்கு. பதிலுக்கு வளைகுடா நாடுகள் ஃபுல்லாகவே ஈரான் வீசியிருக்கு. ஈரானுடைய சக்தி எவ்வளோ பெருசுன்னு தெரியல. ஈரான் கூட மற்ற நாடுகள் கைகோர்த்தால் என்னவாகுங்கிறதும் புரியல. நிச்சயமாக கவலைக்குரிய விஷயம்தான். ஒரு துபாயில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் பயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் யாரும் சேஃபாக இல்லை அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒருத்தருக்கு எனக்கு அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய வழிகள் எனக்கு தெரியுது. என்ன சொல்கிறது, இது அரசியல் ஆட்டம், அதிகாரத்துக்கான ஆட்டம், பணத்துக்கான ஆட்டம், அதிகார பீடத்துக்கான ஆட்டம். இதில் எளியவர்களும் பொதுமக்களும் மட்டுமே பலியாகிறார்கள். ராஜாக்கள் பலியாகிறார்கள், ஆனால் அவங்களுடைய ஆட்டத்துக்கான தண்டனையாக இருக்கலாம். ஆனால் குழந்தைங்க, பெண்கள், என்னென்னவோ நடக்க போகுது. எதுவும் நடக்காதிருக்க பிரார்த்திப்போம். வேற என்ன சொல்ல. சாரி, நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் தான் நினச்சேன். நிறைய பாயிண்டெல்லாம் எழுதி வச்சேன், பட் எதையுமே எனக்கு பேச தோணவே இல்லை. இவங்க பேர், இவங்களுடைய வரலாறு, இவங்களுடைய எண்ணெய் கிணறு வரலாறு, அவங்க வறுமையில் இருந்தது, பொருளாதார தடைகள், பக்கமாக எழுதி வச்சுருந்தேன். பட் எப்பவும் போல் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நான் பேசியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. எல்லாம் மாறட்டும், வேற என்ன சொல்ல.